சத்குருவே சரணம். ஈசான வாசலா நீங்கள் கோடீஸ்வரன். இப்போ ஈசான வாசல் அப்படிங்கிறது வடகிழக்கு. வடகிழக்கில் எந்த டிகிரியில் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. மொத்தம் 360 டிகிரி. ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்துலேயும் 360 டிகிரி, வாஸ்துலேயும் 360 டிகிரி. வடகிழக்கில் 45 டிகிரி அதிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கும். அப்புறம் கிழக்கில் 90, அக்னியில் 135, அப்புறம் தெற்கில் 180, நைருதியில் 225, இப்படியே 45 கூடிக்கிட்டே வரும். இப்படி வருகின்ற பொழுது வடகிழக்கு, இப்போது ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா 2400 சதுர அடி, நீளம் பார்த்திங்கன்னாக்கா 60, அகலம் 40. இப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 260, 280, மொத்தம் 200 வருது. 200 நீங்கள் 32ஆல் வகுக்கணும். வகுத்தால் அது ஒரு பதம். அந்த பதம்ங்கிறது தான் நல்ல பகுதி. அந்த பதம் உச்சத்தில் அமைந்து விட்டால் அந்த வடகிழக்கில் ஈசானத்தில் அந்த ஒரு பதம்ங்கிறது ஒரு 625 ஒரு அடின்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு வரும். 232ஆல் வகுத்திங்கன்னா அந்த ஒரு பதம் சரியான இடத்துல அமைந்து அதன் வழியாக நீங்கள் போகிறீங்க, அதன் வழியாக வரீங்க, வாசல் கதவை திறந்தால் அதன் வழியாக இருக்கக்கூடிய அந்த ஆகர்ண சக்தி உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் கண்டிப்பாக அவன் கோடீஸ்வரன் ஆவான். மிகப்பெரிய தொழில், அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அவன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகியே ஆகணும். அதைத்தான் வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. நிறைய பேருடைய வீடுகளை நான் பார்த்து கணிச்சிருக்கேன். இந்த போல் அந்த கரெக்டான உச்சத்தில் அந்த இடம் அமைந்து விட்டால் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவங்களுக்கு பல வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அந்த ஈசானம் என்பது வெறும் வடகிழக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. வடகிழக்கில் அந்த உச்சமான பதத்தில் அந்த வீடு அமைய வேண்டும். அமைஞ்சிட்டா அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பல வீடுகள் கட்டி வாடகை கொடுற அளவுக்கு அந்த இறைவன் அருளால், வாஸ்து பகவான் ஆசீர்வாதத்தோடு அப்படி ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.